ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நம்ம ஸ்டைலில் நார்மல் நீடில் ஒர்க் தான். ஸோ சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒர்க் தான். ஒரு நார்மல் நீடில் இருந்தாலே பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தா தான் புரியும். 1 இல்லை 2 இல்லை 3 டிசைன் போட்டிருக்கோம். எங்களோட சேனலில் ஆன்லைன் ஆரி கிளாஸும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தேவை இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக உங்கள்கிட்ட ஒரு 5 ரூபாய் இருந்தாலே இந்த ஒர்க்கை நீட்டாக போடலாம். ஏன்னா 5 ரூபாய் த்ரெட்டில் தான் போட்டிருக்கோம். சாரியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு மாதிரி ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளவுஸும் ஒயிட்டு தான் வந்திருக்கு. எல்லோ கலரில் அப்போ நம்ம த்ரெட்டு வந்து ஒயிட்டு ப்ளவுஸுக்கு போடணும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க பழைய ப்ளவுஸ்லேயும் இந்த ஒர்க்கை போடலாம். நீங்கள் ஆல்ரெடி எந்த ஒரு ஒர்க் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்களா அதில் போடலாம். ப்ளவுஸை எல்லாம் நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவை நான் அட்டாச் பண்ணலை. இப்போ வந்து த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் 2 த்ரெட் இருந்து என்கிட்ட எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஜஸ்ட்டு 5 ரூபாய்க்கு ஒரே ஒரு த்ரெட்டு தான் யூஸ் ஆகியிருந்தேன். நான் நினச்சேன் ஒரு த்ரெட்டில் நம்மளால் தைக்க முடியாது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம தைக்கிறதுக்காக கையை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்தில் தான் இந்த பேட்டர்னை நம்ம வரைய போகிறோம். இதே மாதிரி ஸ்கெயில் இருக்கும். ஸ்கேலப் எல்லாம் வரைகிறதுக்கு இப்போ ஒரு மாடலாக ஸ்கெயில் இறங்கியிருக்குல்ல. ஸோ இந்த ஸ்கெயிலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 160 ரூபாய் தான் வாங்கினாங்க. கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அது ஒர்த்து தான். நிறைய டிசைன் போர்டெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல திக்னஸ் இருக்குது. ஸோ உடையாது. கையை வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ ஒர்க்கு நம்ம போடணும் அதை அத்தனையும் நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் த்ரெட் தான், ஒரே ஒரு த்ரெட் தான் இருக்குது. இதை தான் ஃபுல்லாக வச்சு மேனேஜ் பண்ணணும். ஸோ ஒயிட் ஆனால பென்சில் எடுத்துருந்தேன். இல்லை உங்களுக்கு வேறு கலர் கிளாத்துன்னா நீங்கள் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணலாம். சரியா, மார்க்கிங் பென்சில். இப்போது 6 ஆக் பேட்டர்ன் இருக்குது ட்ரையாங்குலர் ஷேப்பில். ஸோ அதை கரெக்டாக நம்ம ப்ளவுஸோட அந்த ஸ்லீவுக்கு எண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி. இந்த ஒரு ஸ்கெயில் இருந்தால் நீட்டாக நமக்கு வரலாம். சப்போஸ் இந்த ஸ்கெயில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பேப்பர் கட் பண்ணி கூட வச்சு வரையலாம். சரியா, நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து டேக் பண்ணுறேன் வீடியோவில். இந்த வீடியோக்கு சைட்லேயே காட்டும். நீங்கள் பார்த்து வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், நீட்டாக வரைஞ்சாச்சு பார்த்தீங்களா. இல்லைன்னா நான் இது என்ன பண்ணுவேன்னா ஸ்கேல் எடுத்து வச்சு அளந்து 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு 2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு அப்படியே தான் நான் அளவு எடுப்பேன். இது ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ கழுத்துக்கு லைனிங் கிளாத்தில் தான், அதாவது நல்ல பக்கத்தில் வரையக்கூடாது. நம்ம அவுட் சைடு உள் பக்கமாக தான் வரையணும். சரியா, ஏன் உள் பக்கத்தில் வரைகிறோங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் புரியும். தென் ரவுண்டு ஷேப்பெல்லாம் வருதில்ல, அதில் இது கரெக்டாக இந்த ஸ்கெயிலில் நீங்கள் கொஞ்சம் சரிச்சு பிடிச்சி அப்படி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக நமக்கு வரையலாம். திரும்ப ஸ்ட்ரைட்டாக உள்ள போர்ஷனுக்கு இது மாதிரி ஸ்கேலை மாற்றி வச்சுக்கோங்க. ஆரி ஒர்க்கில் நீங்கள் தைக்கிறப்போ மார்க் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கேல் இருந்தால் யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள், நீட்டாக நான் வரைஞ்சாச்சு. ஃபுல்லாக இதே பேட்டர்ன் தான். ஸோ இதில் ஏதாவது நம்ம ஸ்டோன் ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கணும்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூட கொடுக்கலாம். வரைகிறப்போ இந்த எண்டெல்லாம் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஷார்ப் எண்டு வருது தெரியுமா, ட்ரையாங்குலருக்கு எண்டு. ஸோ அதை மட்டும் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. தென் இது ரவுண்டு கழுத்துக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் டைப்லேயும் வரையலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் ஸ்கொயர் டைப்லேயும் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய ப்ளவுஸுக்கு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரியா, ஃபுல்லாக இப்போ வரைஞ்சி எடுத்தாச்சு. வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு த்ரெட்டை வந்து பாபிளில் சுற்றி எடுக்கலாம். நான் நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். தென் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். சேம் கலரில் தான் 2 இருக்கணும். எம்ப்ராய்டரி த்ரெட்டை என்ன செய்யணும்னா பாபிளில் சுற்றணும். நார்மல் மிஷின் த்ரெட்டை மிஷினில் போடணும். இப்போ ஒரு பாபின் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் வந்து த்ரெட்டை வந்து தெட்டு பிடிக்காமல் இலக்கி எடுங்க. ஏன்னா நம்ம தெரியாமல் பிடிச்சி இழுத்தோன்னா எல்லாத்தையும் சிக்கி ஒரு அலங்கலம் ஆயிரும், த்ரெட் வேஸ்ட் ஆகி போயிடும். சப்போஸ் உங்களுக்கு கரெக்ட் கலரில் 2 எம்ப்ராய்டரி நூல் வாங்கலைன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. அதனால் இது யூஸ் பண்ணுறப்போ பொறுமையாக எடுத்துக்கோங்க. மொத்தத்திலே டெய்லர் சொன்னாலே பொறுமை வேணும். அது இந்த ஒர்க்குக்கு ரொம்ப தேவை. இப்போ பாருங்கள், இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்குக்கு ஃபுல்லாகவே சுற்றணும். நிறைய பேர் இந்த ஒர்க்கை நான் பண்ணிவிட்டு முடித்த பிறகு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு டவுட்டு நிறைய வரது என்னென்னா, இதில் ஒரு 6 த்ரெட்டு சேர்ந்துலாம் இருக்கும், சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக. அப்போ இதை எப்படி நீங்கள் ஒன்றா சுற்றுவீங்க, அப்புறம் எப்படி மிஷினில் வரும், அப்படியெல்லாம் நிறைய டவுட்டு வரும். ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். இல்லை அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஏன் அந்த டவுட் வருதுன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு பார்க்குறாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீட்டாக சுற்றி எடுத்தாச்சு. கையால் தான் சுற்றுறேன், மிஷினில் சுற்றலை. பாபினில் போட்டுட்டு
த்ரெட் வந்து டைட்டாக வந்துன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் ஒழுங்காக வராது. ஸோ என்ன பண்ணணுன்னா பாருங்கள், என்னோட நெயிலாலே நான் வந்து என்ன பண்ணுறேன், அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லூஸ் பண்ணி விடுறேன். சரியா, இது வந்து உங்களுக்கு எந்த மிஷினில் ஆனாலும், நார்மல் பெடல் மிஷினில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட ஓல்டு வீடியோஸ் வேணால் போய் பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ இதே பேட்டர்ன் தான். பெடல் மிஷினில் இதை அழகாக தைக்கலாம். சரியா, எனக்கு இதில் தைக்க முடியுமா தான் டவுட் இருந்து, இதுலேயும் தைக்கலாம். இப்போது இதில் என்ன மிஸ்டேக்குன்னா, நீங்கள் த்ரெட்டை வந்து கீழே இருந்து இது மாதிரி மேலே எடுக்கணும். எடுத்துட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாபின் கேஸில் போட்டு மாட்டி விட்டுட்டு, இந்த பெரிய த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, பாபினில் அடியில் இருக்குல்ல த்ரெட்டு, அதை மேலே எடுத்துட்டு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா த்ரெட்டு வந்து லூஸாக வந்தால் தான் நல்லா அழகாக இந்த ஒர்க்கு விழும். பாருங்கள், நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது எம்ப்ராய்டரி த்ரெட்டில் இப்படி அழகாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், 6 ஆக் போட்டிருக்கேன்ல, ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு ஓரத்தில் ஒரு அடி அடித்து எடுக்கணும். கோன் ஷேப் எல்லாம் டச் ஆகி வரணும். அது வீடியோவில் ஒயிட் ஆனால கிளியராக தெரியலை. ஸோ கரெக்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் எல்லாத்துலேயும் டச் ஆகி வர மாதிரி ஸ்ட்ரைட் லைனு ஸ்லீவுக்கு ஓரத்தில் பார்டர் மாதிரி தைக்கணும். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸில் எடுத்துட்டு திரும்ப இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒவ்வொரு ட்ரையாங்குலருக்கும் கரெக்டாக நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக வரணும். நம்ம ஸ்கேலப் டிசைன் வரைகிறப்போ அந்த ரவுண்டு ஷேப் வரணும். இதுக்கு வந்து எண்டு அந்த ஃபினிஷிங் கரெக்ட் பாயிண்ட் வந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்பீடு வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நான் ஸ்பீடு வைக்கலை. ஸோ பவர் மிஷினில் தைக்கிறவங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதே டைமு மோட்டரில் தைக்கிறவங்களுக்கு கால் நம்ம பெருவிரல் எப்படி அமுக்கிறோமோ அதுபடி தான் இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த ஸ்டிச் ஒழுங்காக வரணும்னா பொறுமையாக மெதுவாக தைங்க. சரி, அவசரப்படாதுங்க. ரஃபாக கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் தைச்சிக்கோங்க ஸ்பீடாக. இப்போ பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் இந்த எட்ஜஸ் எல்லாம் அழகாக ஷார்ப்பாக வரும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கைக்கும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பவர் மிஷினில் மட்டும் இல்லை ஸ்டிச் பண்ண முடியுது. என்கிட்ட இருக்க டேபிள் டாப் மிஷினில் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ பவர் மிஷினில் தான் தைக்க முடியும், என்கிட்ட பவர் மிஷின் இல்லை அப்படி எதுவும் நினைக்க வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்க பழைய மிஷின் மூலையில் வச்சுருப்பீங்க இல்லை, அந்த மிஷினில் கூட நீங்கள் இதை தைக்கலாம். இப்போ கழுத்துக்கு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நூல் தீந்துருச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது திணறிடும். ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன்னா, நான் திரும்பவும் அதே பழைய மெத்தட் தான். எப்படி நான் கையால் நூல் சுற்றுறேனோ அதே மாதிரி. ஆனால் நல்லா டைட்டாக சுற்றக்கூடாது. நிறைய த்ரெட்டை ஒற்ற அடிக்கி நான் இந்த த்ரெட்டை ஃபுல்லாக ஒரு வாபில் சுற்றணும் அப்படின்னு மட்டும் சுற்றக்கூடாது. பொறுமையாக நீங்கள் நார்மல் ஸ்பீடை நீங்கள் லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லை, நார்மலாக கேஷுவலாக இருந்து சுற்றுங்க. சரியா, சுற்றிட்டு இது மாதிரி த்ரெட்டை வாபிலண்டு எடுத்து இது மாதிரி த்ரெட்டு கீழே இருந்து நீடில் மேலே எடுத்து தான் அடுத்து ஒரு ரஃப் கிளாத்தில் செக் பண்ணி பார்க்கணும். ஸ்டிச்சஸ் எப்படி வருதுன்னு செக் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் அடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய மாடல் இது மாதிரி ஸ்டிச் பண்ணால் போலும் எனக்கும் நிறைய தடவை இந்த தப்புகள் வந்திருக்கு. சரி, அதனால் புதுசாக தைக்கிறவங்க தைச்ச அந்த ஸ்பாட்டில் எனக்கு அழகாக வரணும், மெர்லின் சிஸ்டர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, எனக்கு இது வரல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. முயற்சி தான் உங்களுக்கு லாஸ்ட்டு வரை கை கொடுக்கும். சரியா, ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்களா, நடக்கவே நடக்காத விஷயத்த நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நான் செஞ்சுருக்கேன் தானே, அப்போ உங்களாலேயும் பண்ண முடியும், அந்த நம்பிக்கையில் பண்ணுங்கள். நமக்கு கிடைக்காதுன்னே தெரிஞ்சு பண்ணக்கூடாது, தெரிகிற நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் தெரியுமா, அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நீட்டாக நான் கழுத்துக்கும் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு கஷ்டமே இல்லை. தென் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இனி பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுக்கலாம். நான் பீட்ஸ் ஒர்க்கு ஒன்றுமே கொடுக்கல. அர்ஜென்ட் ப்ளவுஸு ஈவினிங் தந்துட்டு மறுநாள் காலமே கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு எந்த ஒர்க்கும் நமக்கு பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க கேட்டதுக்காக வேண்டியாக்கும் இந்த சிம்பிள் ஒர்க் ஏதாவது ஒரு ஒர்க்கு போட்டு தாங்க மெர்லின் அப்படின்னு கேட்டனால மட்டும் நான் சிம்பிளாக ஒரு ஒர்க்கு அதுக்கு இது த்ரெட் ஒர்க்கு ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டிருந்தேன். தென் இதுக்கு 350 ருபீஸ் வாங்கியிருந்தேன். 250 ருபீஸ் ஸ்டிச்சிங் காஸ்ட். சரியா, 250 ரூபா நான் தையக்கூலி வாங்குகிறேன். 100 ரூபா அடிஷ்னலாக இந்த ஒர்க்குக்கு வாங்கியிருந்தேன். இது ஒர்க்குன்னு சொல்கிறது இதில் பெரிய கஷ்டம் கிடையாது. இதில் நம்ம மார்க்கிங் எல்லாம் இருக்குது. தென் த்ரெட்டு போட்டு நம்ம பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும், ஸ்பீடாக தைக்க முடியாது. ஸோ அதுக்கு 100 ரூபா வாங்கியிருந்தேன். ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்து. இந்த ப்ளவுஸு 350 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களை கமெண்ட்ஸ் தான் என்ன மேலும் 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 நிறைய வீடியோஸ் போட தூண்டிகிட்டே இருக்குது. சரி, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு. தென் என்னோடய ஃபினான்ஷியலாகவும் நான் ஓகே தான். தென் அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாமா. இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் பெங்களூரில் இருந்து அவங்க ஊருக்கு வந்தது. வரும்போது எல்லாம் என்கிட்ட ஸ்டிச் பண்ண தரோன்னு சொல்லிட்டு கொண்டு தந்தாங்க. இது அவங்களோட ஓல்டு ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸு வந்து அவங்களுக்கு ஏதோ பிடிக்கலைன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சுன்னா, ஆனால் இதில் சில்வர் ஒர்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒர்க்கு வேறு, ஆனால் அந்த பீட்ஸ் எனக்கிட்ட கிடைக்கல. பீட்ஸ் இல்லாமல் காரணத்தினால இந்த ஒர்க்கை கொடுத்துருந்தேன். இந்த ஒர்க்கை தான் கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்து.
பாருங்கள் 4mm சைஸ் ரைஸ் பீடு சரியா, நம்ம சோறு வைப்போங்கிற அரி இருக்குன்னு தெரியுமா, அது மாதிரி தான் இருக்கும். நீடில் நம்பர் 8 எடுத்திருந்தேன். ஏன் நான் 8 எடுத்தேன்னா பெரிய பீடு தான், நமக்கு அழகாக தைக்கலாம். இல்லை நீங்கள் நீடில் நம்பர் 8ன்னு கடையில் கேட்கும்போது சில கடையில் தரமாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த பெரிய நீடிலாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் ஊசி வந்து ஒல்லியாக இருக்கணும், காது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி, கையில் பிடிக்கிறப்போ கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம பீட்ஸ் சுகர் பீடுக்கு தான் தின்னாக இருக்கிற ஊசி வாங்குவோம் சரியா. இப்போ ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட கலரில் தான் நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் த்ரெட் எடுக்கணும். ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, நார்மல் நீடில் ஒர்க்கான இருந்தாலும் சரி. இப்போ எடுத்தாச்சு. ஒரு பீடை ஃபஸ்ட்டு வி ஷேப்புக்கு தான் சரிச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீடில் பேக் சைட்லேருந்து மேலே எடுத்திருக்கோம். மேலே எடுத்துட்டு ஒரு பீடை நம்ம இன்சர்ட் பண்ணி உள்ளாடி கொண்டு போயிட்டு இப்போ பாருங்கள் சரிச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த சரிச்சு வச்சு உள்ளாடி நீடில் பேக் சைடு கொண்டு போகணும். அடுத்து அதே இடத்துல தான் மேலே எடுத்துட்டு திரும்ப ஆகேன் ஒரு பீடு எடுத்து பார்த்தீங்களா. இப்போ ஒரு பீடு எடுத்தாச்சு. எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அதே இடத்துல தான் பீட்ஸை மேலே எடுக்கிறேன், நீடில் மேலே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு திரும்பவும் ஆகேன் ஒரு பீடு எடுத்திருக்கேன், பேக் சைடு போகிறேன். இதே மாதிரி வி ஷேப்பில் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஈஸி. கண்ணை மூடிட்டு வேணாலும் கை வச்சு தடவி பார்த்தே ஸ்டிச் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டான அடிப்பொலியான டிசைன். இது மட்டும் இல்லை, இதில் பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் நிறைய கொடுக்கலாம். இந்த பேட்டர்னில் நம்ம இதை ரொம்ப ஹைலைட்டாக தைக்கணும்னா இன்னும் நிறைய பீட்ஸ் எல்லாம் இதில் அடிக்கடிக்கு ஒவ்வொரு லைனாக ஸ்டிச் பண்ணலாம். பட் அவங்க என்கிட்ட ரொம்ப சிம்பிளாக போதும். கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கு ஏதாவது பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கணும், ஆனால் அவங்களுக்கு என்னது நல்லா சிம்பிளாக பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கணும். என்னோடய அம்மாவும் சொல்லுவாங்க, எத்தனை பேர் என்னை விட கிளவியல் எல்லாம் போட்டிருக்கு, எனக்கு ஏதாவது ஒர்க் பண்ணித்தா அப்படின்னு. நான் பண்ணியே கொடுக்க மாட்டேன், ஆனால் அவங்களுக்கு பண்ணலாம், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா யாராவது கேட்டால் நீங்கள் தயவு செய்து பண்ணி கொடுங்க. நான் பண்ணி கொடுக்கறது எனக்கு டைம் இல்லாதனால. பாருங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணி இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்லீவுக்கும் சேம் பேட்டர்ன் தான், கழுத்துக்கும் சேம் பேட்டர்ன் தான். இன்னும் இந்த டிசைனை ரொம்ப அழகாக நம்ம க்யூட்டாக தைக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, நான் ஆல்ரெடி ஜரி வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் தெரியுமா, 2 லேயரில் ஜரி எடுத்து பாபிளில் சுற்றி அதை மிஷினில் போட்டு ஓரத்துக்கு அடிப்பேன் தெரியுமா, அப்படி நீங்கள் அடிக்கலாம். ஸோ நான் அதுவும் பண்ணலை. வர நாட்களில் நான் பண்ணுற டைமில் ஞாபகமாக பண்ணுறேன், நல்லா மறந்து போச்சு எனக்கு நிறைய காரியங்களை இப்போ ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸோ இது சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அழகாக இருந்துச்சு. ஃபைனலி ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருந்து. இதுக்கு பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 ருபீஸ் போல் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் பீட்ஸுக்கு மட்டும். தென் பார்த்திங்கன்னா நம்ம இது ஒர்க்கிங் காஸ்ட்டு ஸ்டிச்சிங் காஸ்ட்டு 250, ஒர்க்கிங் காஸ்ட்டும் 250 அதை தான் வாங்கியிருந்தேன். டோட்டலாக 500 ருபீஸ் வாங்கியிருந்தேன். ஓகே ஒர்த்தா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம தைக்கிறப்போ பெண்டு கலந்துரும், நிறைய நேரம் ஆகும் சரியா. எப்படி நான் வாங்குறேன்னா, ஒரு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ எனக்கு 1 ஹவர் டைம் எடுக்குது. உங்களுக்கு அதே மாதிரி எத்தனை 2 ஹவர்ஸ் டைம் எடுக்குதா, அதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, அதை பொறுத்து ஒர்க்குக்கு நீங்கள் அமௌண்ட் வாங்குங்க. நான் வந்து ஆரி ஒர்க் வந்து ஸ்லோவாக பண்ணுவேன், அதே டைமு நார்மல் நீடில் ஒர்க்கு ஸ்பீடாக பண்ணுவேன். ஸோ 500 ஒர்த்தா இல்லையான்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சில இடங்கள்ல எல்லாம் ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே 500 வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சிட்டியில் இருப்பாங்க. ஸோ நம்ம வில்லேஜில் தான் இருக்கோம், வீட்டில் தான் தைக்கிறோம், எந்த ஒரு ஸ்பெண்ட் பண்ணி எந்த ஒரு இடத்துலையும் வாடகை கொடுக்கல. ஸோ இது ஒர்த்து தான், எனக்கு கம்ஃபர்டபுள் தான். கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அடுத்த ப்ளவுஸ் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி கோன் த்ரெட்டெல்லாம் கிடைக்குது. கோன் த்ரெட்டில் ஜரியும் இருக்கும், கொஞ்சம் திக்கான த்ரெட்டும் இருக்குது. இது கொஞ்சம் திக்கான த்ரெட்டு சரியா. திக்கானதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லை 5 ரூபா த்ரெட்டு, அதே மாதிரி கொஞ்சம் நிறைய நூல் இலைகள் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும், நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் சரியா. இது வந்து நான் ஹோல்சேல் ஷாப்பில் திங்ஸ் எடுக்க போனப்போ நான் பார்த்தது, ஆரி மெட்டீரியல் எடுக்க போனப்போ நான் பார்த்தது. ஸோ எனக்கு சும்மா ஜஸ்ட் வாங்கினேன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது தைக்கிறதுக்கு. ரியலில் நம்ம தைக்கிற டைமில் ஆரியில் செயின் ஸ்டிச் போடுவோம் தெரியுமா, அதே மாதிரி ஒர்க் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதையும் பாபினில் சுற்றி தான் அடிக்கிறேன். எல்லாமே இந்த பாபின் தாங்க எனக்கு மொத்தத்திலே என்னோடய சேனல் வளர்கிறதுக்கு ரீசனே இந்த பாபினில் தைக்கிறேன் இல்லை இதுதான். ஸோ இதை நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன். இந்த ஒர்க்கு தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. பார்த்தீங்களா, கொஞ்சம் த்ரெட் நம்ம சுற்றுற டைமில் நூல் அந்த பிரிஞ்சு வருது. இது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு, இப்படி ஆகிட்டேன்னு. இருந்தாலும் அது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றி இருந்தேன், விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருந்தேன். நீட்டாக சுற்றி எடுத்தாச்சு. கையால் தான் சுற்றுறேன், மிஷினில் எதுவுமே சுற்றலை. ஸோ பொறுமையாக சுற்றிக்கோங்க. கையால் சுற்றுறப்போ சீக்கிரமாக ஃபில் ஆகிரும், ஏன்னா நூல் கொஞ்சம் கட்டிக்கு இருக்கா, அதனால் சீக்கிரமாக ஃபில் ஆகிரும். ஸோ சுற்றிட்டு பாபின் கேஸில் தான் நம்ம போடணும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். பாபினில் போட்டுட்டு எதுவுமே இல்லை, சிங்கிளாக ஒரே ஒரு லைன் தான் அடிச்சிருந்தேன். அது நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். இப்போது பாபின் கேஸில் போட்டுட்டு லூஸாக நான் வருதான்னு த்ரெட்டை இழுத்து பார்த்தேன். இந்த த்ரெட்டுக்கு மேட்சிங்காக மிஷினில் என்ன த்ரெட்டு போடுறேன்னா நார்மல் மிஷின் த்ரெட்டு, இது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சேம் நம்ம கீழே இருந்து மேலே த்ரெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும்.
இது பிளாக் கலர் ப்ளவுஸுக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா ஜரியிலேயே நிறைய கலர் ஜரி இருக்குது சரியா. இப்போ ப்ளவுஸில் நல்ல டார்க் ஜரியில் ஒர்க் இருந்துன்னா நீங்கள் அதே டார்க் ஜரி 10 ரூபாய்க்கும் கிடைக்குது. ஸோ அந்த 10 ரூபா ஜரியில் 10 ரூபா இல்லை சாரி 15 ரூபாய்க்கு ஜரி கிடைக்குது கடைகளில் கலராக. ஸோ அந்த கோல்டுலேயே நிறைய இருக்கும் பாருங்கள், நீட்டாக இருக்கா செயின் ஸ்டிச் மாதிரி. ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் தைக்கிறப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை டல் கோல்டு இருக்கும் ஜரி, அந்த டல் கோல்டுக்கு நீங்கள் டார்க் போட்டோன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் இதில் ஹூக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி ஒரு ஒர்க்கும் பண்ண வேண்டாம்னு முடிச்சு கட்டியாச்சு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி. அதுக்கப்புறமா தான் தோணுச்சிச்சா எப்படி இவங்களுக்கு சிம்பிளாக எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் கொடுக்குறது. அது வேறு காலேஜ் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, அவங்க கொஞ்சம் மாடலாக ஸ்டிச் பண்ணி கேட்டாங்க. பேட்ச் ஒர்க் மாதிரி ஸ்டிச்சிங் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ இருக்க நல்ல மாடல் ஆகிட்டுள்ள ஃப்ரெண்டில் ஒரு கெட்டு வரும் தெரியுமா, வி ஷேப்பில் கட் கொடுத்து. ஆல்ரெடி நான் இந்த இந்த ப்ளவுஸை வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேட்டர்ன் அப்போ நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக தைச்சிருந்தேன். எனக்கு இது ரொம்ப அழகாக இருந்து. ஏன்னா அந்த ஜரியும் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸில் இருந்தால் சேம் கலரில் தான் இருந்தா பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா ரெடிமேட் ப்ளவுஸு நம்ம வாங்குற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா எம்ப்ராய்டரி கழுத்துக்கெல்லாம் போட்டு வர்றது ரெடிமேட் ப்ளவுஸில் தானே வரும் அப்படின்னு. கழுத்து பேட்டர்னை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் நம்ம தச்சிருக்கோம். கழுத்துக்கு ஃப்ரண்ட் கழுத்துக்கு இப்படி வரும் தெரியுமா, பிரேசியருக்கு இருக்கிற மாதிரி. அது மாதிரி வந்து மேலே வந்து கெட்டு வரையுது. என்ன மாடல்னு நேம் தெரியலை எனக்கு. ஃபஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தான் பார்டர் மாதிரி லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா 3 ப்ளவுஸுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் ஆல்ரெடி. பாருங்கள் நீட்டாக நம்ம ஒரு லைன் தான் ஸ்டிச் பண்ணோம், வேறு எந்த ஒர்க்குமே இதுக்கு கொடுக்கல. நிஜமாகவே அடிப்படையாக இருந்துச்சு. இந்த 3ல் எனக்கு இதுதான் பிடிச்சிருந்து, சிம்பிளாக இருந்து அதே டைம் நல்லா இருந்து. அதுவும் விட எனக்கு பிடிச்ச கலர் பிளாக்காக இருந்து, அதுதான் ரொம்ப ஹைலைட். ஸோ உங்களுக்கு இதில் நான் 3 ஒர்க் போட்டிருக்கேன், இதில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்ன மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன்னா ஸ்டிச்சிங்க்கு 350 வாங்கியிருந்தேன். தென் லைனிங் கிளாத் இந்த ஒர்க் எல்லாம் சேர்த்து 500 வாங்கியிருந்தேன். 500 ரூபா வாங்கியிருந்தேன். ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் இந்த 3 ப்ளவுஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.